அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்க நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன், ஆண்டவரே நீர் எங்களை காண்கிற தேவன், விசாரிக்கிற தகப்பன், ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே வல்லமையுள்ள கர்த்தர், மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உடைய வல்லமையான கரத்துல இந்த காலை வேளையில எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை போதித்து நடத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எந்த ஒரு தீங்கு அணுகாதபடி எங்களை காத்து கொள்ளுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. நேசிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 ராஜாக்கள் 12வது அதிகாரம் 18வது வசனம். பின்பு ராஜாவாகிய ரெகொபெயாம் பகுதி விசாரிப்புக்காரனாகிய அதோராமை அனுப்பினான். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். இப்ப இஸ்ரவேல் தேசம் 2ஆ பிரிஞ்சிருச்சு. 10 கோத்திரம் தனியா போயிட்டாங்க. யூதா கோத்திரத்துக்கு மட்டும் ராஜாவா ரெகொபெயாம் இருந்தான். அவன் இப்ப அதோராமை அனுப்பி இஸ்ரவேலர்கிட்ட பேசுறதுக்கு அனுப்புறான். ஆனா அவங்க கோபத்துல அவன் மேல கல்லெறிந்து கொன்றார்கள். அப்பொழுது ராஜாவாகிய ரெகொபெயாம் தீவிரமாய் ரதத்தின் மேல் ஏறி எருசலேமுக்கு ஓடி போனான். யூதா இருக்கிற பகுதியில, இந்த யூதா தேசத்துலதான் எருசலேம் இருந்துச்சு. இவன் எருசலேமுக்கு ஓடி போயிட்டான். சீகேமுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல நம்ம பார்த்தோம். அங்க இருந்து இப்ப எருசலேமுக்கு திரும்பி ஓடி போயிட்டான். பயந்து போறான். அப்படியே இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி இஸ்ரவேலர் தாவீதின் வம்சத்தை விட்டு கலகம் பண்ணி பிரிந்து போயிருந்தார்கள். தாவீதின் வம்சம் அப்படின்றது ரெகொபெயாம குறிக்குது. அவனை விட்டுட்டு கலகம் பண்ணி பிரச்சனை பண்ணி பிரிச்சு போயிட்டாங்க 10 கோத்திரம். எரோபெயாம் சாலமோனுடைய வேலைக்காரன், நல்ல பராக்கிரமசாலி. அவனை ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலம் சொன்னாரு, நீதான் அடுத்து ராஜாவாய் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு 10 கோத்திரத்தை உன்கிட்ட கொடுக்குறேன். அகியா என்னும் தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் பேசினாரு. இப்ப அதன்படியே நடக்குது. ஆண்டவரோட சித்தத்தின்படி எரோபெயாம் திரும்பி வந்தான் என்று இஸ்ரவேலர் எல்லாம் கேலியான போது அவன் சபையின் இடத்தில் அழைப்பித்து அனுப்பி அவனை சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்கினார்கள். யூதா கோத்திரம் மாத்திரமே அன்றி வேறொருவரும் தாவீதின் வம்சத்தை பின்பற்றவில்லை. இப்ப 10 கோத்திரத்துக்கு எரோபெயாம் ராஜாவா இருக்கான். ரெகொபெயாம் எருசலேமுக்கு வந்த போது இஸ்ரவேல் வம்சத்தாரோடு யுத்தம் பண்ணவும் ராஜ்யத்தை சாலமோனின் குமாரன் ஆகிய தன்னிடமாக திருப்பிக் கொள்ளவும் யூதா வம்சத்தார் பென்யமீன் கோத்திரத்தார் அனைவருமாகிய தெரிந்து கொள்ளப்பட்ட யுத்த வீரர் 180,000 பேரை கூட்டினான். இப்ப ரெகொபெயாம் எருசலேமுக்கு வந்த உடனே இஸ்ரவேல் மக்களோடு யுத்தம் பண்ணி தன்னுடைய தேசத்தை திரும்ப பெற்று கொள்ளும்படியா திட்டம் போடுறான். யூதா கோத்திரமும் பென்யமீன் கோத்திரமும் சேர்ந்து இருந்தாங்க. அவங்க யுத்த மனுஷரோட எண்ணிக்கையை பாக்குறாங்க. 180,000 பேர் யுத்தம் பண்றதுக்கு புறப்படுறாங்க. தேவனுடைய மனுஷனாகிய செமாயாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகி அவர் சொன்னது. இப்போ ஒரு தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் பேசுறாரு. இந்த செமையா அதுக்கப்புறமும் நிறைய முறை இந்த ரெகொபெயாமோட பேசினத 2 நாளாகமம் 12வது அதிகாரம் 5, 7 ஆகிய வசனங்கள்ல நம்ம பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி ஆண்டவர் பேசுறாரு. நீ யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாம் என்னும் சாலமோனின் குமாரனையும் யூதா வம்சத்தார் அனைவரையும் பென்யமீனரையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, நீங்கள் போகாமலும் இஸ்ரவேல் புத்திரரான உங்கள் சகோதரரோடு யுத்தம் பண்ணாமலும் அவரவர் தம் தம் வீட்டுக்கு திரும்புங்கள்.
என்னாலே இந்த காரியம் நடந்ததென்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். நான் தான் இதை செய்தேன், நீ யுத்தத்துக்கு போகாத, திரும்பி போ அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டுச்சு. அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி திரும்பி போய்விட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இந்த யூதா கோத்திரமும் பென்யமீன் கோத்திரமும் தங்களோட வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க. யெரொபெயாம் எப்பிராயீம் மலை தேசத்தில் சீகேமை கட்டி அதிலே வாசம் பண்ணி அங்கிருந்து போய் பெனுவேலையும் கட்டினான். 2 பட்டணத்தை கட்டுறான், தன்னுடைய பாதுகாப்புக்கு என்று கட்டி அங்க இருக்கான். யெரொபெயாம் இப்பொழுது ராஜபாரம் தாவீதின் வம்சமாய் திரும்புகிறதாய் இருக்கும். இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான். யெரொபெயாம் தன்னோட மனசுல என்ன யோசிக்கிறான்னா, ஒவ்வொரு வருஷம் இஸ்ரவேல் மக்கள் தான் கூட இருக்கிற இந்த 10 கோத்திரத்து ஜனங்களும் பலி செலுத்தணும்னா எருசலேமுக்கு போனோம். எருசலேமுக்கு போகும்போது அங்க இருக்கிற யூதாவோட ராஜாவாகிய ரெகொபெயாம் பார்த்து அவன் பக்கமா சார்ந்து தன்னை கொன்று போட்டு மறுபடியும் அவனை ராஜாவாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனதுல சிந்தித்து கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. தன்னை ராஜாவாக்குனது கர்த்தர், அவர் என்ன நடத்துவார் அப்படின்ற விசுவாசம் இல்லாம தானா மாம்சீகமா யோசிக்கிறான். இவங்க இந்த ஜனங்கள்லாம் என்னை விட்டு என்னை கொண்டு போட்டு திரும்ப ரெகொபெயாம்கிட்ட போயிடுவாங்களோ அப்படின்ற பயம் அவனுக்குள்ள வந்துச்சு, கலக்கம் வந்துச்சு. இப்ப மாம்சீகமா தன்னுடைய மன விருப்பத்தின்படி செயல்பட ஆரம்பிச்சான் யெரொபெயாம். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி, ஆனா கர்த்தரிடத்துல யோசனை கேட்டிருந்தா கரெக்டா இருந்திருக்கும். ஆனா இவன் தன்னுடைய மனசுல நினைச்சதெல்லாம் செய்யறான். பொன்னினால் 2 கன்று குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், நீங்க பலி செலுத்துறதுக்கு எருசலேமுக்கு போறது ரொம்ப கஷ்டம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி, கர்த்தர் தான் அவங்கள ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் எகிப்துல இருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தாரு. ஆனா இப்ப அவன் யெரொபெயாம் இஸ்ரவேல் மக்களை வழி விலக செய்யறான். முதல்ல என்ன சொல்றான்னா, இதான் உங்க கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு 2 கன்று குட்டிகளை செய்து வைக்கிறான். ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். 2 பொன் கன்று குட்டிய செய்யறான். ஒன்ன பெத்தேல்ல வைக்கிறான், இன்னொன்னு தான்ல வைக்கிறான். 2 இடத்துல வைக்கிறான். இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த கன்று குட்டிகளை தெய்வமா வழிபட்டு பாவம் செய்தாங்க. ஜனங்கள் இந்த ஒரு கன்று குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். இந்த கன்று குட்டிய பலி செலுத்துறதுக்காக தான்ற இடத்துக்கு வரைக்கும் போனாங்க. அவன் மேடையாகிய ஒரு கோயிலையும் கட்டி லேவியின் புத்திரராய் இராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியன் ஆக்கினான். ஒரு கோயில் கட்டுறான் யெரொபெயாம். அது மாத்திரமல்ல, ஆசாரியர்களை, கோயில்ல பணி செய்யக்கூடிய ஆசாரியர்களை நியமிக்கிறான். ஆனா ஆண்டவர் சொன்னது லேவி கோத்திரம் தான் ஆசாரியரா இருக்கணும். இவன் என்ன செய்யறான், லேவியர் அல்லாத ஆட்களை ஈனமானவர்களா ஆசாரியன் ஆக்குறான். எப்படி தேவ ஜனங்களுக்கு
எப்படியெல்லாம் ஆலயம் இருந்துச்சோ அது மாதிரி ஒரு ஆலயம் கட்டுறான். எப்படி அவங்க பணி செய்யறதுக்கு ஆசாரியர்கள் இருப்பாங்களோ அது போல தான் படைச்ச இந்த கன்றுக்குட்டிக்கு வேலை செய்யறதுக்கு ஆசாரியர்களை நியமிச்சான். யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகை ஒப்பாக 8ஆம் நாள் 15ஆம் நாளிலே யெரொபெயாம் ஒரு பண்டிகையை கொண்டாடி. இப்ப இஸ்ரவேல் மக்கள் பண்டிகை 8ஆம் நாளும் 15ஆம் நாளும் கூடார பண்டிகையை கொண்டாடினாங்கன்னு சொல்லிட்டு லேவியராகமம் 23வது அதிகாரம் 34வது வசனத்துல சொல்லப்படும். அந்த பண்டிகைக்கு ஞாபகமா இவன் ஒரு பண்டிகையை கொண்டாடும்படி அந்த நாளை நியமிக்கிறான். பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். 8ஆம் நாள் 15ஆம் நாள்ல பண்டிகையை கொண்டாடி பலிபீடத்துல பலியிட்டான் இந்த கன்றுக்குட்டிகளுக்கு. அப்படியே பெத்தேலிலே தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டு தான் உண்டு பண்ணின மேடைகளில் ஆசாரியர்களை பெத்தேலிலே ஸ்தாபித்து இந்த மேடைகளுக்கு ஆசாரியர்களை நியமிக்கிறான். தன் மனதிலே தானே நியமித்து கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே பெத்தேலில் தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகையை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டினான். தன்னோட மனசுல என்ன நினைச்சானோ அதை அப்படியே செயல்படுத்துறான். சுயத்துக்கு இடம் கொடுத்து மாம்சத்துக்கு இடம் கொடுத்து அதன்படி செயல்படுறான். அங்க பலிபீடத்துல பலி செலுத்தினாங்க, கன்றுக்குட்டிகளுக்கு பண்டிகை ஆசரிச்சாங்க, பலியிட்டு தூபம் காட்டினாங்க. இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். வழி விலகி போறத இங்க பாக்குறோம். இப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம்னா, ரெகொபெயாம் ஒரு விசாரிப்புக்காரனை அனுப்புறான். ஆனா இஸ்ரவேல் மக்கள் அவனை கொன்று போட்டாங்க. உடனே ரெகொபெயாம் அங்கிருந்து தப்பிச்சு எருசலேமுக்கு ஓடி போனான். யெரொபெயாம இஸ்ரவேல் மக்கள் மறுபடியும் தங்களுக்கு கூட்டிட்டு தங்களுக்கு ராஜாவாக்குனாங்க. ரெகொபெயாம் எருசலேமுக்கு வந்தப்போ இஸ்ரவேல் மக்களோட யுத்தம் பண்றதுக்கு ஒரு சேனையை திரட்டி கூட்டிட்டு போனா 1,80,000 பேரு. ஆனா அதே நேரத்துல ஒரு தீர்க்கதரிசி மூலம் கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு, நீங்க யுத்தம் பண்ணக்கூடாது, அவங்க உங்களோட சகோதரர்கள், இந்த காரியம் என்னாலதான் நடந்துச்சு அப்படின்றத தெளிவா பேசுறாரு. இந்த வார்த்தையை கேட்டு இந்த இஸ்ரவேல் மக்கள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு திரும்பி போயிட்டாங்க, அவரவர் வீட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க. ஆனா யெரொபெயாம் மனசுக்குள்ள நினைச்சான், இந்த இஸ்ரவேல் மக்கள் பலி செலுத்துறதுக்கு எருசலேமுக்கு போகும்போது அங்க இருக்கிற ரெகொபெயாம்கிட்ட பேசி அவனோட சேர்ந்துருவாங்க, தன்னை கொன்று போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மனசுல சிந்திச்சு கொண்டிருந்தான். அப்ப என்ன செய்யலாம்னு யோசிச்சு 2 பொன் கன்றுக்குட்டிய செஞ்சான். எப்படி இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடுவாங்களோ அது போல இந்த கன்றுக்குட்டிகளுக்கு ஒரு பண்டிகை கொண்டாடும்படியா 8ஆம் நாள்லயும் 15ஆம் நாள்லயும் பண்டிகை கொண்டாடுறான். அந்த நாட்கள்ல பலிபீடத்துல பலியிட்டாங்க, ஆசாரியர்களை நியமித்தான். அவங்க லேவியர் அல்லாத கோத்திரத்துல செலக்ட் பண்ணா, தான் மனசுல நினைச்சதெல்லாம் செயல்படுத்தினா, பலியிட்டான், பண்டிகையை கொண்டாடினா, தூபம் காட்டினா. இப்ப கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்தான் அப்படின்றத பாக்குறோம். நம்மளும் கூட நம்மளோட மன விருப்பத்தின்படி செயல்படாம ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்டு அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்தோம்னா நம்ம தோல்வியை காண மாட்டோம், ஜெயம் பெறுவோம் அப்படின்றத இந்த நாள்ல கற்றுக்கொண்டோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ணோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல கூட தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை கேட்டு இஸ்ரவேல் மக்கள் அப்படியே கீழ்ப்படிந்து
நடந்ததை தியானித்தோம். நாங்களும் கூட ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய இந்த காலை வேளையில அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலையும் எல்லாம் உங்களுடைய சித்தத்தின்படி நடக்கிறது. அந்த விசுவாசத்துல நாளுக்கு நாள் பெருக உதவி செய்யுங்க. வீண் கவலைகளுக்கு நாங்க இடம் கொடுக்காம கர்த்தரையே சார்ந்து வாழ கிருபை செய்யுங்க. நீங்க எங்களோடு கூட இருக்கிறீங்கன்ற விசுவாசத்துல நாளுக்கு நாள் பலப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்க மன விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி செயல்பட எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற மக்களை உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பயன்படுத்துங்க. அநேகர் இயேசுவின் அன்பை அறிந்து ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, எங்களையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய அர்ப்பணிக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.